ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, 8 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கின்றோம். 9ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதில் ஏற்கனவே நான் முன்பு சொல்லியதை போன்று 8ஆம் அதிகாரம் புதுமையை நோக்கிய ஒரு பயணமாக இருந்தாலுமே உள்ளத்தில் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. அதையும் காலத்தின் கட்டாயம் மாற்றம் தேவை என்று இருக்கின்றது. இந்த மாற்றம் நல்ல முறையில் செல்லுமா, வெற்றி பெறுமா, தோல்வியுறுமா, மக்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த அதிகாரத்தில் என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக உங்களுடைய விவிலிய நையாண்டியையும் நாங்கள் எழுந்திருக்கின்றோம். அந்த விவிலிய நையாண்டி இந்த பகுதியில் கிடைக்குமா என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது தந்தை அவர்களே. இப்போ 8ஆம் அதிகாரம் ஒரு டிரான்சிஷன் என்று சொல்வார்கள். அதை கடந்து மன்னராட்சிக்குள்ளாக வருகிற நீதித்தலைவர்கள் பகுதியிலிருந்து மன்னராட்சிக்குள்ளாக நுழைகிற ஒரு அருமையான பகுதியாக இந்த டிரான்சிஷன் பேசேஜாக 8ஆம் அதிகாரம் இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரையுள்ள பகுதிகளை சவுலின் அரசாட்சி திருப்பொழிவு காட்சிகள், செய்திகள் என்று பிரிக்கிறார்கள். அதிலே சவுல் முதல் அரசனாக அறிமுகம் செய்யப்படுகிறார், அபிஷேகம் செய்யப்படுகிறார், அரச பொறுப்பேற்கிறார், ஆட்சிநிலையை நிலைநாட்டுகிறார் என்ற செய்திகளை தாண்டி வருகிறது. 12:25க்கு அப்புறமும் சவுல் அரசாட்சியை தொடர்ந்து செய்வார். ஆனால் அந்த முதல் ஆண்டுகளிலே அவர் செய்த காட்சிகளை, செய்திகளை இந்த பகுதி தாங்கி வருகிறது. 1 சாமுவேல் 9:1 முதல் 12:25 வரை உள்ள பகுதிகள் சவுலின் பகுதிகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை ஆரம்பிக்கும் முன்பாக இந்த பகுதிக்கான ஒரு முன்னுரையை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதிலும் குறிப்பாக 9ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரையுள்ள இறை வார்த்தைகளில் சவுல் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிற தயாரிப்பு நிலைகளை குறித்து சுட்டி காட்டுகிறது. அதில் 2 முக்கியமான கருத்துக்கள். சவுல் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். கீஸ் என்கிற அவருடைய தந்தை வலிமை மிகுந்த மனிதர். அதை போலவே மிகுந்த செல்வம் கொண்டவராக இருக்கிறார். ஆயிரக்கணக்கில் ஆடுகள், மாடுகள், கழுதிகள், ஒட்டகங்கள் என்று சிறிய கால்நடைகள், பெரிய கால்நடைகள் என்று பெருந்திரளான கால்நடை செல்வத்தை கொண்டிருக்கிறார். நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேற்பார்வையாளராக, மேலாளராக சவுல் செயல்படுகிற ஒரு காட்சியை பின்புலத்திலே நாம் காண்கிறோம். ஆக சவுல் என்கிறவர் அப்படியே சும்மா வருகிற ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி அல்ல என்பதை ஆசிரியர் உறுதி செய்து இருக்கிறார். முதலாவது. இரண்டாவது, சவுலை பற்றி பேசும்போது ஆசிரியர் அவருடைய உடல் தோற்றத்தையும் ஆள் உயரத்தையும் அழகுற வியக்கிறார். நேரம் எடுத்து, இடம் கொடுத்து, தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சவுலின் தோற்றத்தையும் அழகாய் வர்ணிக்கிறார். அந்த வகையிலே உடல் வலிமை, பொருள் வலிமை, சமூகத்தில் நல்ல நிலையில் நிற்கின்ற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகிய 3 நிலைகளிலும் சவுலை ஆசிரியர் அறிமுகம் செய்து வைக்கிறார். ஆக இஸ்ராயலை ஆழ தகுதி வாய்ந்த ஒருவரைத்தான் ஆண்டவர் தேர்வு செய்கிறார் என்ற ஒரு காட்சியை முன்பாக வைக்கிறார். இரண்டாவது, இந்த 1 முதல் 21 வரையுள்ள வார்த்தைகளை வாசிக்கும் போது மனதிற்குள்ளாக சவுல் முன்னே ஓடிக்கொண்டிருந்தாலும் அவருக்கு பின்னே சாமுவேலுடைய கதாபாத்திரம் அவரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சி மனதிற்குள்ளாக வைக்கிறோம். இந்த எப்பயுமே மனசு கம்பேர் பண்ணும் இல்லைங்களா? 2 பேர் தான் எனக்கு இவரா என்கிற இது வரும். அந்த வகையில் என்று பார்க்கின்ற பொழுது சவுலுக்கும் சாமுவேலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஒற்றுமைகள் இருக்கிறது, ஒரே ஒரு வேற்றுமை இருக்கிறது. அதான் பார்க்கணும். அதாவது சவுல் ஃப்ரம் நோவேர், ஒன்றும் இல்லாமல் இருந்து அப்படியே முன்னாடி வராரு, ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுக்கிறார். சாமுவேல் கூட மலடியாயிருந்த பிள்ளை பேரற்ற அண்ணாவனுடைய கண்ணீரினால் பிறந்தவர் அப்படியே ஒரு சாதாரண ஒரு எளிய எடுபடியாக திருப்படத்தின் பணியிலே சேர்க்கப்பட்டு ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு தேசிய அளவிலான நீதி தலைவராக உருமாறுகிறார். 2 பேருக்கான ஒற்றுமை முதலாவது. இரண்டாவது, ஷெமுவேல் என்கிற எபிரேய சொல்லுக்கு நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஐ ரெக்வெஸ்டட் காட் என்ற பொருள்படுகிற அந்த பேர்.
சால் என்ற வார்த்தைக்கும் இன்னொரு வினைச்சொல், அதற்கும் ரிக்வெஸ்டட் என்று அல்லது கேட்டேன் என்பதற்கான ஒரு 2 பேருடைய பெயருடைய விளக்கமும் நான் ஆண்டிடம் கேட்டேன், கேட்கப்பட்டதனால் கிடைக்கப்பட்டவர்கள் என்ற பொருளை தாங்கிய சவுல் சாமுவேல் என்ற பெயரும் அதில் இருக்குது. மூன்றாவதாக பார்க்கும்போது இருவருமே இணைச்சட்ட நூல் வரலாற்று ஆசிரியரினால் அழகுற அறிமுகம் செய்யப்படுத்தப்படுகிறார்கள். சவுலுக்கு 4 தலைமுறை சொல்லப்படுகிறது, சாமுவேலுக்கு 4 தலைமுறை சொல்லப்படுகிறது. சவுலின் தந்தை கீசு, அவருடைய வலிமை வாய்ந்த பொருள் வலிமை, அருள் வலிமை பற்றி சொல்லப்படுகிறது. எல்கானா சாமுவேலின் தந்தை, அவரை பற்றி அழகான செய்திகள், அவருடைய வலிமை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்புத்தன்மை, மனிதன் மீது பாசம் காட்டுகிற, விட்டு கொடுக்காத நல்ல மனதை ஆசைப்பட முடித்தவர். இருவருக்குமே அழகான ஒரு முற்றுமை இருக்கிறது. 4ஆவதாக இருவருமே ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டுகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது 5 ஒற்றுமைகளை நாம் பார்க்கிறோம். அப்படி அழகாக பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு கதாபாத்திரங்கள், இவரை போல இவர் என்று மனமோற்றுகிறது. ஒரே ஒரு காரியத்தில் அவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள். ஒன்று, இறைவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு மக்களின் சேவைக்காக வேண்டுகோள் விடுக்கப்பட்டு விஸ்வரூபம் எடுத்து ஒரு தேசிய தலைவராக நாடு தழுவிய மனிதராக இருவருமே தலையெடுத்தார்கள். ஆனால் இறுதி வரை உறுதியாய் ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்வதில் மன திட்பமுடையவராய் சாமுவேல் இருந்தார். சவுலோ ஆண்டுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய மறுத்து தன்னை முழுமையாய் கையளிக்காத நிலையில் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போன மனிதராய், கடவுளுடைய இரக்கத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட மனிதராய் மாறி போகிறார். இதுதான் இவங்களுக்கு இடையே இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை. ஒன்று, எல்லா நிலைகளிலும் சாமுவேலோடும் சவுலோடும் ஒத்துப்போகிற 2 கதாபாத்திரங்கள் ஒரே ஒரு இடத்திலே பிரிந்து நிற்கிறது. எப்படி பிரிந்து நிற்கிறது? இவர் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தார், இவர் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. பணிந்திருந்தார் சில காரியங்கள் அவருக்கு தனக்குத்தானே தலைவனாய் நடந்து கொண்டார், ஆண்டோடு தள்ளப்பட்டார். இதுதான் இந்த பகுதி படிக்கும்போது இந்த நிகழ்வுகள் மனதிற்குள்ளாக வருகிறது. இப்போ இந்த 9ஆம் அதிகாரம் 1 முதல் 21 இறை வார்த்தைகளில் சவுல் சாமுவேலை சந்திக்கிறார். இந்த பகுதிக்கு நாம் முதல் 2 வசனங்களை முதலாகவும், அதை தொடர்ந்து 3 முதல் 10 வார்த்தைகளை 2ஆம் பகுதியாகவும், 11 முதல் பிற்பகுதியில் வருகிற செய்திகளை 3ஆம் பகுதியாக நம்ம பிரித்து வைக்கிறோம். 3 பகுதியாக பிரித்து நம்ம பார்ப்போம். முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். பென்யமின் குலத்தில் கீசி என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினன் அபியாவுக்கு பிறந்த பெத்கரோத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். ரொம்ப அழகான செய்தி. 2 வசனங்கள் தான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த விவிலிய நையாண்டி என்பது அழகாய் வருகிற ஒரு செய்தி. நம்ம வார்த்தையில் வாசித்தோம் அப்படின்னாக்கா அது இது தெரியாது. அதனுடைய உட்கூட பார்த்தோம்னாக்க நமக்கு அழகானது. முன்னும் பின்னையும் பார்த்தோம்னாக்க அதனுடைய ஆசிரியருடைய மனநிலை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுவார். முதலாவது, சவுல் அறிமுகப்படுத்தப்படுவது 2 நிலைகளில். ஒன்று, பொருள் வலிமை கொண்ட அவருடைய தந்தையின் பெயராலும் உடல் வலிமை கொண்ட அவரின் பெயராலும் அவர் அறிமுகம் செய்யப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது கீசு has a great social standing, சமூக அந்தஸ்து மிக்கவர். எதனால்? திரளான கால்நடைகள், பெரிய கால்நடைகள், சிறிய கால்நடைகள், திரளான கால்நடைகள். அதனால் அவருக்கு செல்வாக்கு இருந்தது, மிகுந்த மதிப்பு இருந்தது. ஆக சவுல் என்கிறவர் ஒரு வலிமை வாய்ந்த, செல்வாக்கு மிகுந்த, மற்றவர்கள் தங்களுக்கு கீழாக அடிமைகளையும் வேலைக்காரர்களையும் வைத்திருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தின் பிரதிநிதியாக வருகிறார். முதலாவது. இரண்டாவது, அவர் பார்க்கும்போது அழகும் இளமையும் கொண்ட மகன் ஒருவன் இருந்தார். அவர் சவுல் என்ற அழகும் இளமையும் கொண்ட. சவுல் என்றால் ரெக்வெஸ்டட் என்ற அர்த்தமாகும். நான் கேட்டேன், கொடுத்தாரு என்று அண்ணா சாமுவேல் என்று பெயரிட்டால் அதை போன்ற ஒரு அர்த்தத்தை கொண்டுதான் சால் என்கிற இந்த வார்த்தை நான் கேட்டேன் என்பதனான ஒரு வினைச்சொல்லான விடையாக இது வருகிறது. ரெக்வெஸ்டட், கடவுள் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி அந்த பகுதி வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இளமையும் அழகும் கொண்ட ஒரு மகன் இருந்தார் என்று சொல்கிறது. அது எபிரேய மொழியில் பார்க்கும்போது பஹூர் வாத்தோ. பஹூர் என்றால் சோசன், தேர்ந்தெடுக்கப்பட்ட. வாத்தோப் என்றால் மற்றும் அழகான, இனிமையான என்கிற ஒரு பொருள் தருகிற அருமையானது. இந்த பஹூர் என்ற வார்த்தை சோசன் என்ற தேர்ந்து கொள்ளப்பட்ட. எதுக்கு தேர்ந்து கொள்ளப்படுகிறாரு? செப்பரேட் மிஷனுக்காக. அவங்க வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அதுலேருந்து அப்படி எடுத்து இந்த வேலைக்குப்பா, நீ இதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். அது முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சோசன் பஹூர் என்ற. இரண்டாவது அழகு. அழகு என்பது
ஆசிரியருடைய கரங்களில் இந்த இடத்துல இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் ரொம்ப அழகை பற்றி ஒரு செய்தியை தருகிறார். நாமளும் இந்த தியாலஜி ஆஃப் பியூட்டி பற்றி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக வருகிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சவுல் என்ற ஒரு இளமையும் அழகு கொண்ட மனிதர் இருக்கிறார். அவர் இஸ்ராயலின் புதல்வர் அவரை விட எவரையும் விட அவர் அழகு வாய்ந்தவர், எல்லாரையும் விட அவர் அழகாக இருப்பார். இஸ் அ மேன்லி பர்சனாலிட்டி, எல்லாரையும் விட அழகானவர். இப்போ அவருடைய ஒரு உயரம் ஒரு தொட்டு மேலே இருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். இப்போ 2 காட்சி இருக்குது. மற்ற எல்லாரையும் விட அழகானவர், மற்ற எல்லாரையும் விட உயரமானவர். நீங்கள் அப்படியே கொஞ்சம் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் போனீங்கன்னாக்க, சாமுவேல் வந்து ஜெஸ்ஸியோட வீட்டில் உட்காந்துருப்பார். அப்போ வந்து இவங்க பசங்களை ஒரு பையனை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், அவங்களை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். உட்காந்துருப்பார். ஜெஸ்ஸே கிட்ட சொல்லுவார், உங்கள் பசங்களை எல்லாம் முன்னாடி வர சொல்லு அப்படிம்பார். முதல்ல ஒருத்தர் வருவான், எலியா வருவான். பார்க்க வனப்பு மிகுந்தவனாகவும் பரந்த மார்பு, அகண்ட நெற்றி, வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான். இவனாக தான் இருக்கணும், அபிஷேகம் பண்ணலாமான்னு எண்ணெய் குப்பி தூக்குவார். கடவுள் பக்கத்தில் வந்து சொல்லுவார், நீ புறத்தே பார்க்கிறாய், நான் அகத்தே பார்க்கிறேன். ரொம்ப அழகாக வார்த்தை சொல்லுவார். இங்கே மக்கள் எல்லாம் என்ன பார்த்தாங்க? புறத்தை பார்த்தாங்க. உடல் வலிமை, ஆள் உயரம், எல்லாரையும் விட அழகு, டோட்டல் ஃபெயிலியர் இல்லைங்களா? ஆசிரியருடைய அந்த நையாண்டியான செய்தி இங்கே சொல்லிவிட்டு 16ஆம் அதிகாரத்தில் வந்து எலியாவை பார்த்து சாமுவேல் மனசை சொன்ன உடனே நீ புறத்தே பார்க்குற, நான் அகத்தே பார்க்க சொல்லும்போது நம்ம என்ன லாபங்கிறோம்? அங்கே ஒருத்தர் பார்த்தார், அகத்தை பார்த்தா ஏமாந்த மேடா, மறுபடியுமாடா என்று ஒரு காட்சியை உள்ளே கொண்டு வருவார். அது ஒரு காட்சி. இரண்டாவது, அந்த இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியருடைய அந்த நையாண்டிக்கு ஒரு அளவு கிடையாது. ஏன்னா விவிலியத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரொம்ப உயரம், எல்லாரையும் விட உயரம், பயங்கர தனாவெட்டு கோலியாத் இல்லைங்களா? அது அந்த உயரத்தை இந்த டால்னஸை பற்றி பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது எண்ணிக்கை நூல் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமே. அத்துடன் நெப்பிலும் இருந்து வருகிற அனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம், அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். பாருங்கள், அவங்க ஆள் உயரம் பணமரம் வரத்துக்கிறாங்க, இவங்க வெட்டுக்கிளிங்க மாதிரி இருக்கிறாங்க உயரம். ஆனால் யார் ஜெயிச்சா? இவங்க தான் ஜெயித்தாங்க. ஆசிரியர் வந்து அழகாக ஒரு இலைமறைக்காய ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே வர்றார். இது வந்து தொடர்ந்து வரும். அவங்க 10 வசனத்தில் போட்டு வாங்குவாங்கன்னு வச்சு செய்வாருமாங்களா. அந்த மாதிரி ஆசிரியர் வந்து சவுலை பற்றி சொல்லும்போது அவ்வளோ அழகாக அந்த முடியாட்சி மன்னராட்சி மறுப்பு கொள்கையை சொல்லும்போது அவருடைய கருத்தை அப்படி உள்ளே சொல்லிக்கிட்டே வருவார். சொல்கிறது வந்து அழகுப்பா, உயரம்பா. பின்னாடி நம்மளுக்கு புரியும், அந்த இப்ராஹிம் மக்களுக்கு அழகும் உயரத்தையும் பார்த்து ஏமாந்தவங்க, அழகும் உயரம் எதிரிகளாக இருந்தவங்க, அவங்களாம் கண்டுக்குள்ளே வருவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே போல் பாருங்கள், மற்ற அனைவருக்கும் மக்கள் அனைவரும் அவருடைய தோல் உயரமே இருந்தார்கள். மற்ற அனைவரும் அவருடைய தோல் உயரமே இருந்தாங்க. அது வந்து மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக, ரொம்ப புவர் ஃபிசிக்கல் ஃபீச்சராக அவங்க இருக்கிறாங்க. இப்போ 2 காரியம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசை சொல்லும்போது எது அழகு? பயங்கர உயரம், பரந்த மார்பு, அகண்ட நெற்றி, காட்டில் பறக்கின்ற சுருளான முடி, பளிச்சென்று சிரித்த முகம், இதெல்லாம் அழகுன்னு நினச்சி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அழகு தான், உண்மை கிடையாது. இப்போ வந்து துணி விளம்பரமோ அல்லது வந்து பொருள் விளம்பரமோ அழகான இதான் வந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. எது அழகு என்று பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதைக்குரிய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து உலகில் எது அழகு என்பது பற்றிய ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உடல் தோற்றமா, கூரிய சிந்தனையா, பணபலமா, அல்லது வந்து உலகத்தினுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள மனமா, இதெல்லாம் பல்வேறு நிலைகளில் அழகை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 உள்ள இறைவார்த்தைகள் அழகை பற்றிய, அலங்காரத்தை பற்றிய அழகான செய்தியை நம் கண்பாக வைக்கிறது. அதையும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலும் அழகை பற்றி ஒரு அழகான கருத்தை நம்பாக விவிலியம் வைக்கிறது. அதை பற்றி ஒரு சின்ன செய்தியை சொல்லி நம்ம கடந்து போவோம். மற்ற அனைவரும் அவருடைய தோல் உயரமே இருந்தார்கள், எல்லாரையும் விட அவர் உயரமாக இருந்தார், அழகும் இளமையும் கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி சவுலை பற்றி ஒரு வர்ணனை கொடுத்த ஆசிரியர் இந்த அழகுக்கு பின்பாக இருக்கிற ஆபத்தை படம் பிடித்து காட்டுகிறார்.
ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாமி அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. எங்கள் மகனுக்காக கொஞ்சம் வேண்டிங்க சாமி அப்படின்னாங்க. என்னம்மா என்ன, கிளி மாதிரி இருக்கிறான்னு அந்த பிள்ளையை கட்டிட்டு வந்தான் சாமி. என்னம்மா அப்புறம் இப்போ கொத்தி பிடுங்குறா சாமி அப்படின்னு. எனக்கு எதுவும் சொல்லி தெரியல. அப்புறம் இன்னொரு அம்மா வந்து சொன்னிச்சு, கன்னத்தில் குழி விழுவுதுன்னு மயங்கி கிடந்தான் சாமி என்ன. இப்போ என்ன ஆச்சு, படுகுழியில் கிடக்கிறான் சாமி அப்படின்னா. இப்போ சில சமயத்தில் கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, இதை தாண்டி தீர விசாரிப்பது என்ற நிலைக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எது அழகு என்பதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை நமக்குள்ளாக இருந்தால் பல சமயங்களில் பல ஆபத்துக்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பது வெளியும் அழகாய் விவரிக்கிறது, எச்சரிக்கிறது. உண்மையான அழகு பற்றி பேசும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் மிக அழகான பணிவும் அமைதியும், பணிவும் அமைதியும் இதுதான் ரொம்ப அழகான பண்புகளாக, உண்மையான அழகின் பண்புகளாக சுட்டி காட்டுகிறது. இப்போ வந்து தலைக்கு வந்து டை அடிச்சுக்குவாங்க, காலுக்கு வந்து கொலுசு போட்டுக்குவாங்க, நெயிலுக்கு வந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, ஐலிட்ஸு, ஐப்ரோ, ஃபேஷியல்ஸு, ஃபவுண்டேஷனு, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் நடமாடும் நகைக்கடைகளாக இருப்பாங்க. அது திவ்ய நாட்களை வாங்க வரும்போது அந்த ஷூஸுக்கு காஸ்ட்லியான ஷூட்ஸு, காஸ்ட்லியான ஷூட்டிங்ஸு தப்பு கிடையாது. நல்லவர்கள் உடுத்துவது தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய மிகைப்படுத்தப்பட்ட நிலைகளில் அழகை வெளிப்படுத்தும் தன்மைகளும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து பார்த்துதான் என்னவோ பேதுரு அழகாய் சொன்னார். உண்மையான அழகு என்பது உள்ளத்தில் உரைகின்ற பணிவும் அமைதியும், த ஷலோம் அந்த ஹியூமிலிட்டி, தப்னைசோ என்று சொல்வார்கள், பணிவான உள்ளம். அது உங்கள் மனைவியரே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். அப்போ வந்து அடிமைத்தனமாக நடங்க, அதை சொல்ல கிடையாது. அந்த வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தை உப்போத்தாசம், அன்பில் கையளிப்பு, அன்பில் கையளிப்பு. அன்பினால் என்ன உங்களுக்கு அப்படியே வாரி கொடுக்குறேன், நீங்கள் அன்பினால் நான் வாரி கொடுக்குறேன், அதுதான் உண்மையான அழகும்பார். எவ்வளோ அழகான ஒரு கருத்து பாருங்கள். அன்பில் தன்னை கையெழுத்துக்கிறது. கிறிஸ்து இயேசு திருச்சபையை நேசித்தது போல, அதற்காக உயிரையும் தந்தது போல கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, அழகு. அதுதான் அந்த அன்பில் விளையும் அழகதான். அழகு பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்குள்ளாக இருந்தோம் என்று சொன்னால் இறுதி வரை நிலைக்கிற அழகை பற்றி நாம் கவலைப்படுவோம். இல்லை என்றால் புறத்தோற்றத்திற்குள்ளாக பார்த்து ஏமாந்து போகிற ஆபத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சவுல் மற்ற எல்லாரும் அவருடைய தோல் உயரம் இருந்தார்கள், அழகும் இளமையும் கொண்டதாக இருந்தார், எவரையும் விட உயரமாக இருந்தார். இதுவா அழகு? இதுவா வந்து ஒரு விரும்பத்தக்க ஒரு நிலை? இதை தாண்டி பணிவான உள்ளம், அவன் சின்ன பையன், ஒளி வீசும் கண்கள், சிவந்த மேனி, எழுந்து இவனை அபிஷேகம் செய், என் இதயத்திற்கு உகந்தவன் இவனே என்று தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்வார். அங்கே வந்து கண்களுக்கு இனிமை பற்றி பேச மாட்டார், என் இதயத்திற்கு உகந்தவன் இவனே என்று சொல்வார். உண்மையான அழகு என்பது கண்ணுக்கு இனிமையாக இருப்பதல்ல, இதயத்திற்கு இதமாக இருப்பது. முதலாவது கருத்து. இரண்டாவது, கண்ணுக்கு இனிமையாக இருப்பதை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதயத்திற்கு இதமாக இருப்பதை நீங்கள் நேசித்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதை வந்து இளைஞர்கள் மறந்துடுறாங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி போகின்ற நிலையில் தான் பல சமயங்களில் ஏமாந்துட்டான் ஃபாதர் என்று புலம்புகிற பெண்களையும், ஏமாந்துட்ட ஃபாதர் என்று சொல்கிற அங்கலாய்க்கிற ஆண்களையும் நாம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலவே அழகை ஆயுதமாக பயன்படுத்துவது, அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடும் செயலாக நாம் எண்ண வேண்டும். அழகை ஆயுதமாக, என் அழகினால் எதை வேண்டுமானால் சாதிப்பேன், அழகை அறிவை ஆயுதமாக படித்தவர்களாம் அழிதுதான் போனார்கள், வெளியே ஆழ்ந்தவர்களாக இல்லை. அதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய ஆசைப்பட வேண்டும். உடல் தோற்ற அழகும் உடல் வலிமையின் அழகும் ஓரளவுக்கு தான் வெற்றியை தரும். ஆண்டவரை பற்றிய அச்சம். கலில் கிப்ரான் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற நீக்ரோ கவிஞர் அழகை பற்றிய ஒரு அருமையான செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு பெண் மூக்கும் மொழியுமா அழகாக இருந்தால் அவள் வளமான நிலத்திற்கு சமம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். ஒரு பெண் அழகோடும் அறிவோடும் இருந்தால் அந்த பெண் கையில் இருக்கிற காசுக்கு சமம். நிலத்திலையாவது உழைக்கணும், எரு போடணும், களை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், காத்திருக்கணும். கையில் இருக்கிற காசு ரெடி மணி. அழகும் அறிவும் இருந்தால் ஒரு பெண் அழகும் அறிவும் ஆண்டவரை பற்றி அச்சம் இருந்தால் அவள் மோட்சம், வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்வார். அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. சில சமயத்தில் நம்ம வெற்று அழகையும் அல்லது வெற்று அறிவையும் பார்த்துவிட்டு ஏமாந்து போகிற இல்லாமல் அறிவும் அழகும் ஆண்டவரை பற்றிய அச்சம் இருந்தால் அவள் மோட்சம், வேறு என்ன தேவை? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான கருத்து. அதே போலவே சீராக்கின் ஞான நூல் 26ஆம் அதிகாரம் அழகை பற்றியும் அழகான மனைவியை பற்றியும் பேசுகிறது. அந்த எந்த இடத்திலும் கன்னத்தில் விழுகிற குழியை பற்றியோ அகண்ட நெற்றியை பற்றியோ அல்லது கார்குழலான முடியை பற்றியோ பேசவில்லை. மாறாக அதை பற்றி பேசுகிறது.
துணிவுள்ள மனைவி தன் கணவனை மகிழ்விக்கிறாள். பற்றுள்ள மனைவி தன் கணவனின் வாழ்நாளை இரட்டிப்பாக்குகிறாள். நல்ல வாழ்வு வாழ்கிற நல்ல மனிதருக்கு கிடைக்கும் ஆசையாக ஒரு நல்ல மனைவி என்று விவிலியம் வரையறுத்து சொல்கிறது. அதே போலவே ஒருவன் செல்வனாகவோ ஏழையாக இருந்தாலும் அவன் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறான். நல்ல மனைவி பற்றி பேசுகிறது வழி அழகான மனைவி பற்றி விவிலியம் அதிகம் பேசவில்லை. அழகு என்பது இந்த துணிவு, பற்று, பணிவு, அடக்கம், அன்பு இவைகளில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை இலைமறைக்காயாய் விவிலியம் அடிக்கோடிட்டு சொல்கிறது. அதே போல இன்னும் ஒரு கருத்தை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு சொல்லியே ஆக வேண்டும். சிகப்பாய் இருந்தால் அழகு, உயரமாய் இருந்தால் அழகு, மெலிதாய் இருந்தால் அழகு என்று அழகை பற்றிய பல புரிதல்களை பிள்ளைகள் தங்கள் எண்ணத்திற்குள்ளாக வைத்திருந்தார்கள். தொப்பை இல்லாமல் புரிதலை வைத்திருக்கிறாங்க. இதே பாருங்க, இனிமிகு பாடல்ல 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு செய்தியை அந்த பகுதியை சொல்கிறது. எருசலேம் மங்கையரே, கருப்பாக இருப்பினும் நான் எழில் மிக்கவளே. அழகான வசனம். எருசலேம் மங்கையரே, கருப்பாக இருப்பினும் நான் எழில் மிக்கவளே. கருப்பாக இருந்தால் என்ன அழகற்ற தன்மையா, தாழ்ந்து போனோமா, மற்றவங்களோட இழிவானவர்கள் நினைக்கிறோமா? இல்லை. இந்த உலக அழகில் எல்லாமே 120 பேர் உலக அழகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 118 பேர் வெண்தோல் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். கருப்பை அவர்கள் ஒரு பொருட்டாய் கருத்துவதே கிடையாது. எந்த தன்மையில் எந்த தராதரத்தில் அழகை நீங்கள் வர்ணிக்கிறீர்கள் என்பதில் ஒரு கேள்வி வருகிறது. உலகத்தின் 1/3 பங்கு மக்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்களா? அப்போ அழகை யார் தீர்மானிக்கிறா? அழகு பொருட்களை விளம்பரப்படுத்துறவங்க தீர்மானிக்கிறாங்க. அதுவல்ல, நம்முடைய அன்பு தீர்மானிக்க வேண்டும், இதயம் தீர்மானிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கம் தீர்மானிக்க வேண்டும், அழகை நாம் தீர்மானிக்க வேண்டும். வெளியே உலகத்தினுடைய எண்ணத்தின் போல் நாம் பின்னே சென்று அழகை பற்றிய தவறான புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான். அதே போலவே கருப்பாக இருப்போம், அதனால் தாழ்ந்து போனோம். கருப்பாக இருப்போம், மற்ற முன்பால் நிற்க நமக்கு தயக்கமாக இருக்கிறது. கருப்பாக இருக்கிறோம், மேடைக்கல் நிற்க நமக்கு வெக்கமாக இருக்கிறது. அது அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மைகளை அறுத்தறிய இந்த பகுதி அழகாக அழைப்படுகிறது. எருசலேம் மங்கையரே, அவங்களாம் ஒரு சிகப்பாக இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, சொல்லுது, நான் கருப்பாய் இருப்பினும் எழில் மிகுந்தவளே. அது கேதாரின் கூடாரங்களைப் போல் நான் உள்ளேன், சாலமோனின் எழில் திரைகளுக்கு நான் இணையாவேன். கருப்பாய் இருக்கிறேன் நான் என என்னை நீ உற்று பார்க்க வேண்டாம். கதிரவன் காய்ந்தான், நான் கருப்பானேன். அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக பைபிள் சொல்லுது. இயற்கை சூழலுக்கு ஏற்ப, என்னுடைய நாட்டின் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப நான் என்னுடைய தோளில் இருக்கிறது. என் தோளை வைத்து என்னுடைய அழகை தீர்ப்பிடாதீர்கள். எவ்வளோ அழகான ஒரு மாற்று கலாச்சாரத்தை விவிலியம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக போட்டிருக்கிறது. ஆகவே நிறத்தினாலோ உயரத்தினாலோ அல்லது வனப்பினாலோ கர்வம் கொள்ளவோ தாழ்வு மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளவோ விவிலியம் ஒருபோதும் அனுமதிக்காது. மாறாக உண்மையான அழகு என்பது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல எண்ணமும் பண்பான வாழ்வும் ஒழுக்கம் நிறைந்த கட்டுப்பாடான வாழ்க்கை பற்றிய அழகை நாம் முதலில் பேச வேண்டும். அப்படி பேசும்போது தான் வாழ்வு இனிக்கும் இல்லறம் நல்லறமாய் மாறும். இந்த எண்ணம் இல்லை என்றால் இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் இலைமறைக்காயாய் சவுலுடைய உயரத்தையும் அவருடைய வனப்பையும் பேசி அவர் வீழுகிற அதர பாதாள தோல்வியை பற்றி பின்னாளில் அவர் சொல்வதை நாம் இப்பொழுதே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த சின்ன செய்தி. இதை தொடர்ந்து இந்த முதல் 2 வசனங்களிலே மிக அழகான செய்தியை நாம் சந்திக்கிறோம். இந்த 2ஆம் பகுதியில் 3 முதல் 10 வருட வார்த்தைகளில் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் வருது. ஹீரோ ஆன்டி ஹீரோ ஸ்டோரிஸ். ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனை விட வில்லனை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம மனதை கவர்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி அழகாக நகர்த்திட்டு போவார். அந்த 3 முதல் 10 உள்ள வசனங்கள் அதனுடைய வனப்பை நம்ம வாசிப்போமே. சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார், அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார், அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார், அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியால், இதோ இந்நகரில் கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெருமதிப்புக்கு உரியவர், அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம், ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றார். சவுல் தம் பணியாளரிடம், சரி, செல்வோம், ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்து விட்டது, கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார்.
பணியால் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது, அதை கடவுளின் அடியாருக்கு தருவேன், அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சின்ன கதை பற்றிய செய்தி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அக்காவிற்கு பெண் பார்க்கும் படலம் ஏற்பாடு பெற்றிருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் வந்தாயிற்று. தங்கை பதறிக்கொண்டு ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்து அதனுடைய பழிப்பொருட்களை வீட்டுக்கு எடுத்து போய் அக்காவை ஆஸ்வதித்து அந்த சடங்கு நல்லபடியாக நடக்க வேண்டும், மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் அங்கலாய்த்து அந்த சகோதரி தங்கை சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். குரு அந்த குடும்பத்தை பற்றி அறிந்தவர். பூஜை செய்கிறார், நேரம் எடுத்துக்கொள்கிறார். இந்த பெண்ணுடைய தட்டை வாங்குவதற்கும் அல்லது திரும்ப கொடுப்பதற்கும் தாமதிக்கிறார். அப்போ இந்த பொண்ணு பதறுது, அக்காவுக்கு நல்லா முடிஞ்சு அதுக்கு முன்னாடி போயிடணும் பதறுது, துடிக்குது. ஆனால் அவர் ரொம்ப ஆறாமல் செஞ்சு அனுப்புகிறார். அந்த பொண்ணு போகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டார் போயிட்டாங்க. அப்போ செய்தி சொல்லப்படுகிறது, பொண்ணை பிடிச்சிருக்குது, நாங்கள் சம்மந்தம் வச்சுக்கிறோம், நீங்கள் எப்போ எங்கே மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல செய்தி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஆசிரியர் இந்த மன ஓட்டத்தை பூசனுடைய மன ஓட்டத்தை சொல்கிறாரு. நீ அங்கே நின்னா நீ 10 மடங்கு 5 மடங்கு அந்த பொண்ணோடு எடுப்பாக இருக்கிற. ஒன்றா அவங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய சமயத்தில் அக்கா வேணான்ட்டு போகிறாங்க. நீ இங்கே இருந்தீனாக்க அவளுடைய அழகு மட்டும் தெரியும், அதனால தான் உன்னை நிறுத்தி வச்சேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே சொல்கிற என்ன ஓட்டத்தை ஆசிரியர் சொல்லி அந்த கதையை நிறைவு செய்வார். ஒரு சின்ன கதை தான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ சவுல் சொல்கிறாரு, இவன் எவ்வளோ நேர்மறையாக ஒரு இறைவாக்கர் இருக்கிறார், இறை அடியார் இருக்கிறார், அவர் திருக்காட்சியாளர். அவனுடைய நாலேஜ் பாருங்கள், எவ்வளோ வைட் நாலேஜ். அவர் இறைவாக்கினர், நபி, அவர் திருக்காட்சியாளர். ஹொசே காட்சியும் காண்பார், குறியும் சொல்வார். அவர்கிட்ட போனாங்க. அவன் எப்படி யோசிக்கிறான், காசுக்காரன், நம்ம கொடுக்கறதுக்கு காசு இல்லையே. ஷெப்பர்ட் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ரோயே என்ற எபிரேய சொல்லுக்கு மெய்ப்பன் என்ற அர்த்தமாகும். அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளிலும் சரி, விவிலியத்தினுடைய பாரம்பரியத்திலும் அரசன் என்கிறவன் ஆயன் என்கிற நிலையை பல இடங்களில் விவிலியம் சுட்டி காட்டுகிறது.